ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அம்மா, நடப்பதெல்லாம் விதிவசத்தால் என்றால் நாங்கள் இருக்குமிடத்திலேயே நேர்மையாய் உழைத்து வாழ்ந்து நீங்கள் அருளிய பக்தி ஒழுக்கம் தொண்டு தியானம் தர்மம் செய்து வாழலாம் அல்லவா என்றேன். பரவாயில்லை மகனே, நெருப்பென்றால் வாய் வேகாது. நிச்சயமாக நீ கூறியபடியே வாழலாம் மகனே. இங்கேதான் நீ உன் அனுபவ அறிவின் துணை கொண்டு ஒரு சூட்சுமத்தை புரிந்து கொள்ள வேண்டுமடா. நான் அவதாரம் செய்யாத காலகட்டங்களில் அதுதான் உனக்கு வேதம், அது கூட உனக்கு போதும். ஆனால் நான் அவதரித்து வந்துள்ள இந்த காலகட்டத்தில் என்னை நெருங்கும் பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துள்ளேன். என் அருகாமையை உணரும் பாக்கியத்தை கொடுத்துள்ளேன். வாழ்வின் மாயங்களை எல்லாம் பல பிறவிகள் எடுத்து புரிபவைகளையெல்லாம் ஒரே பிறவியில் பெரும் வாய்ப்பை கொடுத்துள்ளேன் மகனே. உன் தொண்டினை தர்மத்தை உன் வினை தீரும் வகையில் நான் விரும்பும் முறையில் செய்யும் வினை கழிவுகளை நீ பெற்றுள்ளாய். நீ கதியற்றவனாய் கதரும் பொழுது நிற்கதியற்றவனாய் குமரும் பொழுது நீ சாய்ந்து விடாமல் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிய வைத்திருக்கிறேன் மகனே. தான் தோன்றியாகச் சென்றுவிடக்கூடிய மனத்தை தன் கட்டுப்பாட்டில் வைக்க வழிவகைகளை உணர்த்திருக்கிறேன் மகனே. தமிழ் மந்திரங்களின் சக்தியை உனக்கு காட்டியிருக்கிறேன். இயற்கை வழிபாட்டை உனக்கு ஊட்டியிருக்கிறேன் மகனே. என் வன்மையை மட்டுமே அறிந்த நீ என் மென்மையையும் அறியும்படி உன்னை என் அண்மையில் வைத்து அன்பை பொழிந்திருக்கிறேன் மகனே. விதிவழி நீ சென்று நீ பெற்றிருக்க வேண்டிய வினை வழிகளையெல்லாம் என் துணை வழியால் சேதமின்றி தாண்டி வர வழி புரிந்திருக்கிறேன் மகனே. மருத்துவர் கைவிட்டதை கூட மருவத்தூரால் கைவிடவில்லை மகனே. விதியையே மாற்றி யாமைக்கும் சக்தி நான் என்பதை உங்களின் பலரின் ஆயுளை நீட்டிக் காட்டியிருக்கிறேன் மகனே. நான் கூறியபடி எல்லாமுடனே நீ நடந்துவிட்டாயா என உன் உள் மனதை கேட்டுப்பார். அது உனக்கு பதில் சொல்லும். உன் இன்றைய வேதனைகளுக்கும் பதில் கிடைக்கும். ஓம் சக்தி.